ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையாக சிக்கன் கொத்துக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச 3 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதோடவே நான் 3 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த கலர் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதும் கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு 2 நிமிஷம். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போகட்டும். இப்போ நம்ம கழுவி வச்ச கொத்துக்கறி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ கொத்துக்கறி சேர்த்துருக்கேன். இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றணும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக டேஸ்டான சிக்கன் கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு. நல்லா முட்டை தோசைக்கு மேலே இந்த ஸ்டஃப் வச்சு சாப்பிட்டா சிக்கன் கறி தோசையும் ரெடி ஆகிடும். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.